கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தனை பிடிச்சான். யார் பிடிச்சா? தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ் இல்லை, மத்தியில இருந்து பிடிச்சானுங்க. பிடிச்சிட்டு அவனை விசாரணை பண்ணா அவன் போதை மாத்திரை வித்துட்டு இருக்கிறான். அவன் யாருன்னு விசாரணை பண்ணா அவன் திமுக கட்சிக்கார். திமுகவில் பொறுப்புல இருக்கிறான், உறுப்பினர் மட்டும் இல்லை, பொறுப்புல இருக்கிறான். எவ்வளோக்கு போதை மாத்திரை வித்தான்னா 3000 கோடிக்கு வித்தான்னு மேலோட்டமான விசாரணை. எவ்வளோ? 3000 கோடிக்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான், மேலோட்டமா விசாரணை. அவன் தான் சினிமா நிறைய எடுத்திருக்கிறான், திமுகவுக்கு நிறைய நிதி கொடுத்திருக்கிறான். இப்படி போன்றவர்கள் தான் திமுகவில் இருக்கின்றார்கள். காவல்துறைக்கு தெரியாம யாராவது ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியுமா? எங்கேயாவது அங்க இருக்கிற ஏட்டுக்கு தெரியாம, கான்ஸ்டபிளுக்கு தெரியாம, எஸ்ஐக்கு தெரியாம யாராவது ஒரு பொட்டலம் விற்க முடியுமா? முடியாது, முடியாது. ஆனா என்னன்னா, காவல்துறை தமிழ்நாட்டில் சுதந்திரமா செயல்பட முடியல. அவங்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது. காவல்துறையில கஞ்சா விற்கிறவன பிடிச்சா உடனே போன் வருது. சார், நான் திமுக பகுதி செயலாளர் பேசுறேன் சார், வட்டம் பேசுறேன் சார், ஒன்றியம் பேசுறேன் சார், அவன் நம்மாளு சார், விட்டுடுங்க சார். அவன் விட்டுடுவோம், காவல்துறை விட்டுட்டு போயிடுறான். எதுக்கு ஐயா நமக்கு பிரச்சனை? அப்போ அவ்வளோ திமுக கட்சிக்காரங்க தான் இதை வித்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? சரளமா இப்போ என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா, முதல் நாள் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டம் இருக்கிறது. இந்த 38 மாவட்டம் சென்னை உட்பட, சரி சென்னை இல்லாத 37 மாவட்டம், 37 மாவட்டத்தில் உள்ள எஸ்பி எல்லாரையும் வர வைப்பேன், கமிஷனர் வர வைப்பேன். வந்துட்டு நான் சொல்லுவேன், நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள தமிழ்நாடு சுத்தமாயிடணும். நாளைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது உங்க எல்லையில உங்க மாவட்டத்தில் கஞ்சா விற்கிறது, அதாவது எனக்கு யாராவது பிடிச்சாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்.